அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களின் கிரியேட்டிவிட்டி பிகே. நாம் இன்றைய பதிவில் ஆதி சிவபுராணத்தின் பாகம் 24 பற்றி பார்க்க போகிறோம். பதிவிற்குள் செல்வதற்கு முன் நம்ம சேனலுக்கு இப்போதான் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கான் ஆல் கொடுங்க. அப்போ தான் நான் அனுப்புகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாருங்கள் பதிவிற்குள் செல்லலாம். பகவான் நாராயணன் கூறியவாறே தேவி சதி மீண்டும் பிறப்பெடுத்துள்ளார். மன்னன் இமவானுக்கும் தேவி மேனைக்கும் பிறந்த தேவி சதிக்கு பார்வதி என்னும் பெயரை சூட்டி வளர்த்து வந்தனர். பார்வதி தேவியும் வளர்ந்து பருவ வயதை அடைந்தார். தேவி பார்வதி தன் தோழிகளுடன் வனத்தில் உலாவிக் கொண்டிருந்த போது ஒரு குகையின் அருகே சென்றதும் அங்கு எவரோ இருக்கிறார் என்பதை உணர்ந்து யார் என அறியும் பொருட்டு தன் தோழிகளை தவிர்த்து தனியே சென்றார். தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே யுத்தம் உண்டாயிற்று. தாரகாசுரனை எதிர்த்து போரிட முடியாமல் இந்திரர் அவ்விடத்தை விட்டு மறைந்தார். அதை கண்டு தாரகாசுரன் மகிழ்ந்தார். இந்திரர் தேவர்களின் குருவை எங்கு தேடியும் கண்டுபிடிக்க இயலாமல் பிரம்மதேவரை காணச் சென்றார். தேவி பார்வதி குகையின் வெளியே சிலை வடிவில் இருந்த நந்தி தேவரை கண்டதும் பூர்வீக ஜென்மங்கள் தேவி பார்வதிக்கு நினைவுக்கு வந்தது. குழப்பங்களுடன் இருந்த தேவி பார்வதி அவ்விடத்திலேயே மயங்கி விழுந்தார். ஓம் நம சிவாய என்று கூறி புராணத்தை தொடர்வோம். இவ்வேளையில் தேவர்களின் அதிபதியான இந்திரர் பிரம்மதேவரிடம் சென்று நிகழ்ந்த அனைத்தையும் கூறி நின்றார். இனி நான் மேற்கொண்டு என்ன செய்வதென்று தெரியவில்லை. தேவர்களின் குருவையும் காண முடியவில்லை என்று கூறி, இதற்கு தாங்கள்தான் உபாயம் கூற வேண்டும் என பணிந்து நின்றார். தேவி பார்வதியுடன் வந்த தோழிகள் தங்களுடன் வந்த தேவியை காணவில்லை என்றதும் அச்சம் கொண்டனர். தேவி இல்லாமல் நாம் அரண்மனைக்கு சென்றால் என்ன நிகழுமோ என அஞ்சினர். பின்பு தோழிகள் அனைவரும் சேர்ந்து வனத்தில் தேவி பார்வதியை தேடினர். எவ்வளவு முயன்றும் தோழிகளால் தேவி பார்வதி எங்கு சென்றார் என்பதை கண்டுபிடிக்க இயலவில்லை. பின்னர் தோழிகள் அனைவரும் சேர்ந்து அரண்மனைக்கு சென்று வனத்தில் நிகழ்ந்த யாவற்றையும் கூறி இறுதியில் தேவி பார்வதியை தவறவிட்டதையும் கூறினார்கள். இதை அனைத்தையும் கேட்டு கொண்டிருந்த மன்னன் இமவான் சினம் கொண்டு வெகுண்டார். எம் மகள் பார்வதியை அந்த வனத்தில் தவிர விட்டீர்களா என சினம் கொண்டு தேவியுடன் சென்ற தோழிகளை கண்டித்தார். பின்பு இமவான் தனது படை வீரர்களுடன் தேவி இருக்கும் இடத்தை தேடி புறப்பட்டு சென்றார். தாரகாசுரனின் அழிவு என்பது சிவபெருமானால் மட்டுமே இயலும். அதற்கு
வேறு எந்த உபாயமும் இல்லை என்று பிரம்மதேவர் கூறினார். சிவபெருமானோ யோக நிலையில் இருக்கிறாரே, அவரால் எவ்விதம் அழிக்க இயலும் என்று தேவேந்திரர் வினவினார். அதற்கு பிரம்மதேவர், சிவபெருமானின் வாரிசுகளால் மட்டுமே தனக்கு அழிவு நேரிட வேண்டும் என்ற வரத்தினை தாரகாசுரன் பெற்றுள்ளான் என்று கூறினார். அதற்கு இந்திரர், சிவபெருமானோ யோக நிலையில் உள்ளார், அவரின் மனைவியான தேவி தாட்சாயினியோ இப்பொழுது இல்லை, நமக்கு ஏற்பட்ட இன்னல்கள் இன்னும் தொடருமோ என்று கேட்டார். இதை கேட்ட பிரம்மதேவர், இன்னல்கள் முடிவுக்கு வரும் காலமும் கனிந்து வந்துள்ளன. இந்த காலத்தில் தேவர்களாகிய நீங்கள் சிறு முயற்சி செய்தால் இன்னல்கள் நீங்கி வளம் உண்டாகும் என்று கூறினார். பிரம்மதேவரின் கூற்றை கேட்ட இந்திரர், நாங்கள் யாது செய்ய வேண்டும் என கூறினால் அப்பணியை சிறப்போடு செய்து முடிக்கிறோம் என்று கூறினார். மேலும் தேவேந்திரர் அமர்ந்த இருக்கையில் அமர்ந்து தன்னுடைய அசுரப்படை வீரர்களின் முன்னிலையில் போரில் தோல்வியுற்ற மற்ற தேவர்களையும் தோல்வி அடைந்ததும் மறைந்து போன தேவர்களின் அரசனான தேவேந்திரனையும் சிறைப்பிடித்து வாருங்கள் என தன் வீரர்களுக்கு கட்டளை பிறப்பித்தார். தன்னுடைய மகளான தேவி பார்வதியை தேடி இமவான் மன்னனும் அவரது வீரர்களும் வனத்தில் அலைந்தனர். இருப்பினும் எவராலும் தேவி இருக்கும் இடத்தை கண்டுபிடிக்க இயலவில்லை. என்ன செய்வதென்றும் தன் ஆசை மகள் என்ன துன்பத்தில் இருக்கிறாளோ என வேந்தரும் தந்தையுமான இமவான் மனம் தவித்தார். இவரின் துன்பத்தை பற்றி அறிந்த நாரதரும் அங்கு உதயமானார். முக்காலமும் உணர்ந்த நாரதரை கண்டதும் மன்னன் இமவான் பணிந்து நின்றார். எல்லாம் அறிந்த நாரதரும் எதுவும் அறியாதது போல், வேந்தனின் முகத்தில் பணிவு இருந்தாலும் அகத்தில் ஏதும் மகிழ்ச்சி இல்லையோ என வினவினார். அவ்விதம் இல்லை முனிவரே, தோழிகளுடன் வந்த எம் மகள் இந்த வனத்தில் தனியே சென்று விட்டாள். தேவியை எங்கு தேடியும் எவராலும் கண்டறிய இயலவில்லை என்று கூறினார். தொலைந்த பொருளை தொலைந்த இடத்தில் மட்டுமே கிடைக்கும், அதை விடுத்து மற்ற இடங்களில் தேடினால் எவ்வாறு கிடைக்கும் என்று கூறினார் நாரதர். மன்னன் இமவானுக்கு நாரதரின் கூற்றுக்கள் புரிந்ததும், நாரத முனியே, எம் மகள் இழந்த இடம் அறியா வண்ணம் உள்ளேன் என்று உரைத்தார். இதை கேட்ட நாரதர், தங்கள் மகள் இருக்கும் இடத்தை கூறும் பட்சத்தில் யாது செய்வீர்கள் மன்னா என கேட்டார். நாரத முனியே, என் மகள் இருக்கும் இடத்தை கூறும் பட்சத்தில் என் ராஜ்யமே தங்களுக்கு உரியதாகும் என்றார் மன்னன் இமவான். அம்மொழியை கேட்ட நாரதர், இம்மூவுலகையும் சுற்றித் திரியும் எனக்கு உங்கள் ராஜ்யம் எதற்கு மன்னா? அதற்கு பதிலாக உங்களால் எனக்கு ஓர் உபாயம் நடக்க வேண்டியுள்ளது. அதை தாங்கள் செய்து தருவதாக கூறினால்
தேவி இருக்கும் இடத்திற்கு யாம் உங்களை அழைத்து செல்கிறேன் என்றார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி.